நம்ம பிரதி குயின் ஹாலிடே ரிசார்ட் கம்பெனி ரூபாய் 1,40,000 மதிப்புள்ள 3 nights 4 day துபாய் ட்ரிப் அப்சல்யூட்லி ஃப்ரீயா தராங்க. For more details contact 8095994488. பிரதி குயின் ஹாலிடே ரிசார்ட்ஸ் வழங்கும் புதிய தலைமுறை சக்தி விருதுகள் 2024. பவர்ட் பை சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. துணிவிற்கான புதிய தலைமுறை சக்தி விருதை பெற இருப்பவர் இப்பெண்மயில் தேர்ந்தெடுத்தது அக்கினி பாதை. இவள் செந்தியில் முளைத்த சீருடை தேவதை. உம்முயிர் காக்க தன்னுயிரில் அனல் பரப்பும் தாரகை. இம்மை வாழ்வை உலகு கழித்த கனல் காரிகை. யாரிந்த பேரிகை? திரையில் பார்க்கலாம். தீ விபத்துக்கு தீர்ப்புரை எழுதும் தீரமங்கை. பேரிடருக்கு பிரியா விடை கொடுக்கும் வீரமங்கை. பேராபத்தை முத்தமிட்டு மீண்ட எழுச்சி மங்கை. துணிவு திருமிகு பிரியா ரவிச்சந்திரன். அறிவிக்கப்படாத போரை போல வருகின்றன ஆபத்துகள். அந்த ஆபத்தை தடுக்கும் போர்க்குணம் பெண்ணினத்திற்கு உண்டு என்பதை நிரூபித்த போராளிதான் பிரியா ரவிச்சந்திரன். தனது 2 மாத கைக்குழந்தையை தாலாட்டிக் கொண்டிருக்கும் போதுதான் தீயை தாண்ட வருமாறு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை அழைக்க முதல் பெண் அதிகாரியாக வடமண்டலத்தின் இணை இயக்குனராக பொறுப்பேற்று வருகிறார். சென்னை எத்திராஜ் கல்லூரி, டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் முதுநிலை சமூகவியல் மற்றும் ஆய்வு நிறைஞர் பட்டம் பெற்ற இந்த சேலத்து இரும்பு மங்கை தீயணைப்பு துறையில் தற்போது நியமனம் செய்யப்பட்ட முதல் இந்திய ஆட்சிப்பணியாளர் என்ற சிறப்பு பெருமளவுக்கு உயர்ந்துள்ளார். ஜெர்மனி மற்றும் ஐக்கிய அரசுக்கு பயணித்து மீட்பு பணி குறித்த நுண்ணறிவினை உள்வாங்கியவாறு பேரிடரை அடவு கட்டி அடக்கி வருகிறார். ஆண்டு பொங்கல் விழாவின் போது சென்னையில் தொன்மையை பறைசாற்றும் எழிலக கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தை தடுக்க தனது உயிரையும் துச்சமென கருதி அச்சமின்றி போராடினார். புகழ்மிக்க இந்தோ சரசனி கட்டிடக்கலையில் உருவான எழிலகத்தை காக்கும் நோக்கில் தனது பரிவாரங்களோடு தீக்குள் புகுந்தார். 45 விழுக்காடு தீக்காயங்களை விழுப்புண்களாக தாங்கியவாறு நெருப்பை வென்று வந்த பிரியாவை தை திருநாளை கொண்டாடிய தமிழர்கள் தலையில் வைத்து கொண்டாடினர். சென்னை வெள்ளம், முகலிவாக்கம் இடிபாடுகள், மணப்பாறை குழந்தை மீட்பு பணி உள்ளிட்ட பல்வேறு பேரிடர் மீட்பு பணிகளில் மரணத்தின் விளிம்பில் இருக்கும் மக்களை காக்க பொறுப்பு துறக்காமல் நெருப்பாடி வரும் திருமிகு பிரியா ரவிச்சந்திரனுக்கு துணிவுக்கான சக்தி விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. துணிவிற்கான புதிய தலைமுறையின் சக்தி விருதையும் நற்சான்றையும் வழங்குவதற்காக SRM பல்கலைக்கழகத்தின் வேந்தர் திரு பாரிவேந்தர் ஐயா அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். ஷாலோம் மெட்டினுடைய தலைவர் திருமிகு அனிதா காமராஜ் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். புரட்சி தலைவர் MGRின் குருவான MK ராதா அவர்களின் பேத்தியும் நமக்கெல்லாம் இசை மழை பொழிந்த கார்த்திக் ராஜா அவர்களின் மனைவியுமான ராஜ்வி கார்த்திக் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். இவர் தணிக்கை குழுவின் உறுப்பினர் என்பதும் சிறப்பு. காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் திருமிகு மகேஸ்வரி அவர்களையும் அன்போடு மேடை கழைக்கிறோம். துணிவிற்கான புதிய தலைமுறை சக்தி விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு பிரியா ரவிச்சந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
உங்களுடைய வாழ்த்துரை. புதிய தலைமுறை இவ்வளவு சிறப்பாகவும் மக்கள் மனதில் என்றும் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய அளவில் நடத்தி வருகின்ற தம்பி சத்யநாராயணன் அவர்களுக்கும் இதிலே பணியாற்றுகின்ற பணியாளர் அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய தலைமுறை தமிழன் விருது, நல்லாசிரியர் விருது, சக்தி விருது என ஆண்டிற்கு 3 சீரிய விருதுகளை தொடர்ந்து பல ஆண்டுகளாக கொடுத்து வருகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த விருதுகளெல்லாம் எவற்றையும் மிஞ்சுகிற வகையில் இன்றைக்கு சக்தி விருது போற்றப்படுகிறது, மக்களால் பேசப்படுகிறது. காரணம், மக்களுக்கு இன்றைக்கு பெண்கள் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும், அடையாளப்படுத்தப்பட வேண்டும், அவருக்குள்ள மரியாதை கொடுக்க வேண்டும், அவரோடும் இந்த சக்திக்குள்ள இன்னும் சக்தி இருக்கிறது என்று நாம் இப்பொழுது அறிய தொடங்கிவிட்டிருக்கிறோம். அந்த வகையில்தான் இன்றைக்கு சக்தி விருது விழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் எனக்கு துணிவுக்கான விருதை வழங்குவதற்கு வாய்ப்பை தந்த இந்த குழுமத்திற்கு நன்றி சொல்லி, இந்த விருதை பெற்ற ஐஏஎஸ் அவர்களை, பெருமைக்குரிய இன்றைக்கு பெண்கள் எதையும் சாதிக்க முடியும், அதற்கு எவ்வளவு படிப்பு படித்திருந்தாலும் அவங்களால் சாதிக்க முடியும். அது ஐஏஎஸ் ஆக இருந்தாலும் சரி, ஆசிரியராக இருந்தாலும் சரி, சாதிக்க முடியும் நிரூபித்து கொண்டிருக்கிற அதன் சாதனை பெண்மணியாக இன்றைக்கு துணிவுக்காக வழங்கப்பட்டிருக்கிற அந்த சகோதரியை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த விருது வாங்கின அந்த ஐஏஎஸ் அதிகாரி அவங்கள வாழ்த்துறேன். ஏன்னா அவங்க சொன்ன இந்த நான் ஏவி பார்க்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்தது. 2012 அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் வந்து எவ்வளோ பெருசுன்னு எனக்கு நல்லா இப்போ ஞாபகம் வருது. அந்த டைமில் பார்க்கும்போது ஒரு பொண்ணு, ஒரு லேடி இவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்காங்கங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த டைம் அது வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்தது. லேடிஸ் வந்து இதை தான் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு இது இருந்தது. பட் அதெல்லாம் தாண்டி எதை வேணாலும் செய்ய முடியுங்கிறது வந்து அவங்க ஒரு ரொம்ப பெரிய எடுத்துக்காட்டாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த மேடையில் அவங்கள சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம், அவங்களுக்கு விருது கொடுத்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மகேஸ்வரி, பெண்கள் பல துறைகளில் முன்னேறி இருந்தாலும் நீங்க 2 பேரும் இருக்கிற துறை மிகவும் அபூர்வமான ஒரு துறை, அற்புதமான துறை, நாங்கள்லாம் பார்த்து வியக்கக்கூடிய ஒரு துறை. உங்களுடைய வாழ்த்துறை. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் மகேஸ்வரி. சிபிசிஐடியில் அடிஷ்னல் எஸ்பியாக இருக்கேன். இதில் யூனிஃபார்ம் போட்டு 10 years 6 months and 11 days. ஏன் சொல்கிறேன்னா, மற்ற சர்வீஸ் மாதிரி கிடையாது. யூனிஃபார்ம் சர்வீஸில் ஒவ்வொரு நாளும் கவுண்டபிள், அதுவும் ஹானஸ்ட்டாக இருக்கும். அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி டஃப் டு கிராஸ் ஒன் டே, ரைட்? அண்ட் மேடம், நான் படிக்கிற டைம்லேருந்து பார்த்துட்ருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப எனக்கு தெரியல, தென் ஒன்லி ஐ ரியலைஸ்டு. மேம், இட்ஸ் வெரி ஹாப்பி டு see you first and thank you so much and moreover wish you all the very best for all the winners. Thank you so much. Thank you. MK ராதா அவர்கள் பேத்தியினுடைய குரலை கேட்கணும்னு எல்லாம் ஆவலோட காத்திருக்கிறோம். ரொம்ப பெருமையாக இருந்தது இந்த வீடியோ பார்க்கும்போது. புதிய தலைமுறைக்கு ரொம்ப நன்றி இந்த விழா கலைக்கு. உங்களுடைய ஏற்புரை. இந்த விழாக்கு என்னை அழைத்து பெருமைப்படுத்திய புதிய தலைமுறை டிவி சேனலுக்கு என்னோட நன்றி. இந்த மாதிரி விமனை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுற ஃபியூ சேனல்ஸ், ஃபியூ பீப்புளில் புதிய தலைமுறை ஒன்று. அந்த விழா மேடையில் நிற்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. இந்த மாதிரி வந்து விமன் வந்து எல்லா டைம்லும் எவ்ரி திங் தெர் இஸ் அ ஸ்ட்ரகிள். அது ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, சின்ன வேலை பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஏன்னா அவங்க மல்டி டாஸ்க் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மல்டி டாஸ்கிங்லேயே ரொம்ப வந்து சேலஞ்சஸ். ஸோ
இதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அந்த ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வந்து ஒரு அவார்டு கொடுக்கறது அதை விட மிகப்பெரிய விஷயம். நான் வந்து ஃபயர் சர்வீஸில் ஜாயின் பண்ணி 20 இயர்ஸ் ஆகுது. அந்த 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் வந்து ஒரு அவார்டோ இந்த மாதிரி டிவி சேனல்ஸ் சோஷியல் மீடியாலாம் இல்லை. ஆனால் நாங்கள் வந்து பேப்பரில் பார்த்தோ இல்லாட்டி யாரோ சொல்கிறத வச்சு தான் ஒரு விமன் எப்படி சாதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டு வளர்ந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி நாங்களும் ஒரு சாதனையில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான துறையில் வந்து எல்லோரும் வந்து எப்படி ஃபயர் சர்வீஸில் விமனா அப்படின்றம்போது ஃபஸ்ட்டு விமன் ஆஃபீஸர் இந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட் இந்த என்டையர் கண்ட்ரி அப்படின்னு வந்து சேர்ந்தோம். ஸோ அது வந்து ஒரு சேலஞ்ச் தான். ஏன்னா வந்து ஒரு ரோல் மாடல் அப்படின்றது கிடையாது டிபார்ட்மெண்ட்டில். ஸோ நாங்களே எங்களுக்கு ரோல் மாடல், நாங்களே தப்பு பண்ணி நாங்களே தெரிஞ்சுட்டு வந்திருக்கோம். ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது வந்து என்னோடய ஃபேமிலி. ஸோ அவங்களுக்கு மிக்க இந்த வாய்ப்பை வந்து நான் எடுத்துகிட்டு ஐ தேங்க் ப்ரொஃப்யூஸ்லி மை ஃபேமிலி, மை ஹஸ்பண்ட், மை சில்ட்ரன், மை பேரண்ட்ஸ் அண்ட் மை இன்லாஸ். வேலையில் நாம் காமிக்கிற ஒரு டெட்டர்மினேஷன் அதெல்லாம் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸை வந்து அதுவும் வந்து முதலாக ஒரு ஃபயர் ஆஃபீஸருக்கு கொடுத்த இந்த அரசுக்கும் எனது நன்றி. நீங்கள் துணிஞ்சு உள்ளே போனீங்க. 40 விழுக்காடு காயங்கள், அந்த விழுப்புண் இருக்கா? நீங்கள் அந்த கையில் இது ஒரு விருது இல்லையா? இந்த கையில் நீங்கள் எங்களுடைய விருதை ஏந்திருக்கீங்க, அந்த கையில் இருக்கிற உங்களுடைய தழும்பு அது அப்போவே உங்களுக்கு கிடைச்ச விருது இல்லையா? மிக்க பெருமை. ரொம்ப நன்றி விருது வழங்கியவர்களுக்கும் உங்களுக்கு.